ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி நான், தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்தோம். எப்பயுமே சண்டே அப்படின்னாலே நானும் தம்பியும் தான் நல்லா தூங்கிடுவோம். ஆனால் அன்றைக்கி ஹஸ்பண்டுமே தூங்கிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பொறுமையாக லேட்டாக தான் எழுந்தோம். இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வாஷ் அடிக்கடி பண்ணுறேன், ஆனால் எண்ணெய் தலைக்கு வைக்கவே இல்லை. சரி, இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக எண்ணெய் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஹேரில் ஊற வச்சிட்ட எண்ணெயை அப்புறம் பொறுமையாக தலை குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தலை சீவி கொண்டே போட்டுட்டேன். இன்றைக்கி காலைல சாப்பாடுக்கு தோசை தான். ஏன்னா நாங்கள் எந்திச்சதே லேட்டு. இதுக்கப்புறமாட்டி சாப்பாடு தான் செய்யணும், லேட் ஆயிரும். அதனால் வீட்டில் மாவு இருந்ததா, ஆளுக்கு 2 தோசை ஊற்றி தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சக்கப்புறமாட்டி சோப்பு போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். உடனேலாம் சோப்போட வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சோப்பு போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன். சாப்பிட்டோன்னே சோப்பு போடணும் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு அப்புறமாட்டி பொறுமையாக தான் மொட்டை மாடிக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் சோப்பு போட்டு அலசி காய போட்டுட்டேன். இன்றைக்கி சண்டே இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் வீட்டில் எல்லாருக்கும். அதனால் வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்றோமோ இல்லை கடையில் சாப்பாடு வாங்குறோமான்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி மதியத்துக்கு நான்வெஜ் எதுவுமே எடுக்காமல் சாதம் தயிர் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி. இன்னைக்குலேருந்து ஒரு வாரத்துக்கு தெருவில் ஜாலியாக சூப்பராக இருக்கும். முளைப்பாரி திருவிழா அடுத்த வாரம் வரப்போகுது. இந்த சண்டே வீட்டில் எஜிரம் பண்ணாமல் குட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் புடவை கட்டிட்டு எல்லார் வீட்லேயும் போய் காசு கேட்பாங்க. எல்லாருமே காசு கொடுப்பாங்க, அதுக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்புறம் வயசான பெரியவங்களும் அதை மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் காசு கேட்பாங்க. எல்லாருமே காசு கொடுத்து தின்னாரெல்லாம் பூசி விடுவாங்க. இது நானுமே எஜிரம் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது புடவை கட்டிட்டு இது மாதிரிலாம் போவோம். அதெல்லாம் நினச்சாலே அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராக இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருந்து இது மாதிரி போகும்போதெல்லாம் அவ்வளோ பேர் முளை தாண்டுவாங்க. இதுக்கு பேர் முளை தாண்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க யாருமே அந்தளவுக்கு முளை தாண்டுறதே தெரியல. இன்றைக்கி முளை தாண்டுறாங்கன்னு சொன்ன உடனே தெருவில் ஓயாமல் போய் எட்டி பார்க்குறோம். ஒரு 4-5 பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க அவ்வளோதான் பார்க்க முடியுது. அந்த எப்படா வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் முளை தாண்டும் போதுனா அவ்வளோ பேர் இருப்போம். இப்போல்லாம் எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அந்தளவுக்கு பிள்ளைங்கள்லாம் கலந்துக்கவே மாட்டுறாங்க. மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப சிம்பிளாக தயிர் தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமாட்டி எல்லாருமே ரெடி ஆகிட்டு கடைக்கு தான் கிளம்பிட்டோம். இன்றைக்கி எதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னா, ஆடி ஆஃபர் 1, 2வது அடுத்த வாரம் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, இதுக்கு எங்கள் ஊரில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து இதை ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. அதனால் எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க. நாங்கள் அடுத்த வாரம் நம்ம ஏதாவது சேரீ இந்த மாதிரி ஏதோ எடுத்தோம் அப்படின்னா தைக்க கொடுக்க முடியாது. அடுத்த வாரம் புதன்கிழமை தான் வருது ஃபங்க்ஷனு, அதாவது ஃபெஸ்டிவலு. இப்போ எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளால் தைக்க கொடுக்க முடியும். அப்படிங்கிறக்காக தான் இந்த வாரம் சண்டே நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. நிறைய பேர் தெரிஞ்சவங்களாக தான் வந்திருந்தாங்க. ஆடி ஆஃபர் போக திருவிழா, நம்மளாட்டு எக்கச்சக்கமாக ட்ரெஸ் எடுக்கலாம். எனக்கு, தம்பிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்களுக்கு மட்டும்தான் எடுத்திருந்தோம். ஹஸ்பண்ட் சிவகாசியில் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. அதனால் அவங்க ட்ரெஸ் எடுக்கலை. வீட்டில் எங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டோம். எனக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு, அப்புறமாட்டி முளைக்கட்டுக்கு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சேரீ தான் கட்ட போகிறேன். அது எல்லாமே எடுத்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்குமே சேரீ எடுத்திருக்காங்க. தம்பிக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருக்கோம். என்னென்ன இது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டுக்கு இன்னொரு நாளைக்கு சிவகாசியில் தான் போய் எடுக்கணும். கடையை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு, அவ்வளோ கூட்டம் இருந்தது கடையில் அன்றைக்கி. ஆட்டோவில் தான் போயிருந்தோம். வரும்போது தம்பி தூங்கிட்டான். அப்புறமாட்டி எனக்கு, தம்பிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கடையில் ஹோட்டலுக்கு போகாமல் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஹஸ்பண்ட் வந்து செட் தோசை கேட்டிருந்தாங்க. ஆதவ் குட்டிக்கு வந்து ஒரு சிங்கிள் சப்பாத்தி, அம்மாவுக்கு ஸ்பெஷல் தோசை, எனக்கு கொத்து பரோட்டா. இது வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கியிருக்கோம். ஆனால் சாப்பிடும்போது எல்லாத்துலேயும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ இதோட முடியுது. எங்களோட ட்ரெஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.